ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா டிசைன்ஸ். இன்னைக்கு என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ப்ரீவியஸாக நம்ம பட்டர்ஃப்ளை ஸ்டிச் பார்த்துருப்போம். பட்டர்ஃப்ளைல வித்தவுட் கேப் இல்லாத கண்டினியூஸாக அந்த மாதிரி வர மாதிரி போட்டிருப்போம். ஸோ இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி நான் போட போகிறேன். ஸோ சில்க் த்ரெட் டபுளாக எடுத்திருக்கேன், பேரலல் லைன் வரைஞ்சிருக்கேன், மேலேயும் கீழே ரெஃபரன்ஸ் லைனும் வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ இங்கேருந்து எடுத்து ஒரு பேக் ஸ்டிச் கீழே இருந்து போட்டுக்கிறேன். இப்போ கீழே இருந்து மேலே ஒரு செயின் ஸ்டிச்சு, ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். செயின் ஸ்டிச்சு மேல் நோக்கி ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு இந்த மாதிரி கேப் கொடுக்குறேன். செயின் ஸ்டிச்சு, பேக் ஸ்டிச்சு. அதே மாதிரி மேலே போகும்போதும் ஒரு பாயிண்ட் நல்லா கேப்பு. செயின் ஸ்டிச்சு, பேக் ஸ்டிச்சு, செயின் ஸ்டிச்சு, பேக் ஸ்டிச்சு, செயின் ஸ்டிச்சு, பேக் ஸ்டிச்சு, பேக் ஸ்டிச்சு. அடுத்து என்ன பண்ணிக்கிறேன், எண்டு நாட் போட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இல்லை எண்டு நாட் போடாமலும் அடுத்து இங்கே பாருங்க, இங்கேருந்து ஒரு பேக் ஸ்டிச் மேலே கொடுத்துட்டு அடுத்த பாயிண்ட் செயின் ஸ்டிச்சு, பேக் ஸ்டிச்சு, ஒரு பாயிண்ட் கேப் விட்டுட்டு. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சஸ் போடலாம். ஸோ ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஒரு மூணு பாயிண்ட் வர மாதிரி நம்ம பட்டர்ஃப்ளை ஸ்டிச் இந்த மாதிரி போட்டுக்கலாம். அடுத்து நான் என்ன பண்ணுறேன், அப்படியே ஒரு பேக் ஸ்டிச் மேல் நோக்கி போட்டுக்கிட்டு அடுத்த பாயிண்ட் மூவ் ஆகுறேன். செயின் ஸ்டிச்சு, பேக் ஸ்டிச்சு, ஒரு லைன் கேப்பு, மேலேயும் ஒன் பாயிண்ட் கேப்பு. ஸோ மூணு ஸ்டிச்சாகவும் நீங்கள் போட்டுக்கலாம் இந்த மாதிரி. இதோட நான் எண்டு நாட் போட்டுக்கிறேன். இதை நம்ம ஜரி த்ரெட் வச்சு கவர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஜரி த்ரெட்டு டயாலஜி பிராண்டு தான் எடுத்திருக்கேன். எடுத்துக்கிட்டு இப்போ இந்த இடத்துல இருந்து நான் ஆரம்பிக்க போகிறேன். ஸோ இங்கே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து நான் செயின் ஸ்டிச், ஒரு லாங் செயின் ஸ்டிச் இந்த கேப்புக்கு கரெக்டாக கொடுப்பேன். ஸோ இங்கேருந்து நான் எடுத்து த்ரெட்டு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு குட்டியாக பேக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டு அங்கேருந்து இந்த ஸ்டிச்சஸை இப்படி கவர் பண்ணி டைட் பண்ணி ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு அப்படியே இந்த சென்டர் லைன்ல குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சஸா கவர் பண்றேன். ஒரு நீட் ஃபினிஷிங் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பா. அடுத்து இதுல இந்த மாதிரி டைட் பண்ணி கவர் பண்றேன். அடுத்து அதே மாதிரியே சென்டர்ல குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சஸ். அடுத்து அங்கேயிருந்து இந்த மாதிரி நல்லா இழுத்து டைட் பண்ணணும். அடுத்து குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சஸ். ஸோ இது நீட்டாக உங்களுக்கு பார்க்க வெறும் த்ரெட் ஒர்க் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல நான் எண்டு நாட் போட்டுக்கிறேன். இன்றைக்கான சிம்பிள் ஸ்டிச் இதுதான். ஸோ நீங்கள் இப்படியும் பட்டர்ஃப்ளை ஸ்டிச் அப்ளை பண்ணலாம், இந்த மாதிரி மொத்தமாகவும் அப்ளை பண்ணலாம். ஸோ இது வித்தவுட் கேப்பு, இது கேப் இருக்க மாதிரி. இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட் ஃபினிஷிங்காகவும் இருக்கும் உங்களுக்கு. இது உங்களுக்கு டிசைன்ஸில் அப்ளை பண்ணலாம். இது அங்கங்கே புட்டாஸ் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்லைனில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தேங்க்யூ.